கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை புக் பேர் காமராஜர். அதை எழுதியவர் ஆனந்தூர் சோழன். அதோட பதிப்பகம் பாவை பப்ளிகேஷன். அதுல கருப்பு சூரியன் ஒரு கதை படிச்சிருந்தேன். ஒரு நாள் ஒரு கோயில் இருக்குமா, அந்த கோயில்ல பிரசாதம் கொடுக்கறது வழக்கமா இருக்குமா. அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுத்து அந்த கோயில்ல பிரசாதம் வாங்குவாங்களா. அதனால அங்கிருந்து ஒரு சிறுவன் வருவானா, அவனால முடிஞ்ச பணத்தை கொடுத்து அவனும் பிரசாதம் வாங்க வரிசையில நிற்பானா. அவனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் அவனை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இவன் பிரசாதம் வாங்கல அவனுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குமா. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போவேல ஒரு பாட்டி கேட்பாங்களாம், என்னடா உனக்கு மட்டும் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க, எல்லாரும் நிறைய வாங்கிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்ல பாட்டி, நானும் எல்லாரும் மாதிரி தானே பணம் கொடுத்து வரிசையில நின்றேன், எனக்கு மட்டும் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போனவங்களுக்கு மட்டும் நிறைய கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவானா. உங்க பாட்டி எனக்கு பேசுறத ஆச்சரியமா பார்ப்பாங்களாம். அந்த சிறுவன் பேர் காமராஜர் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊர் பேர் விருதுப்பட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விருதுப்பட்டியில 16,000 பேர் வசித்து வந்தாங்களாம். அந்த ஊர் பக்கத்துல ஒரு குளம் இருக்குமா. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஸ்லோசனா நாட்டர் என்ற ஒரு தெரு இருக்குமா. அந்த தெருவுல ஸ்லோசனான்னு ஒருத்தர் இருப்பாராம். அவரோட மகள் பார்வதிக்கு திருமணம் செஞ்சு வைப்பாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்களாம். அந்த குழந்தைக்கு குமாரசாமி என்று பெயர் வைப்பாங்களாம். அந்த குமாரசாமி வளர்ந்து வந்தோட சிவகாமி என்ற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு வைப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குமா. 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அந்த குழந்தை பிறக்குமா. பார்வதி அம்மாளுக்கு மீனாட்சி என்ற சாமியா ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு காமாட்சின்னு பேர் வைப்பாங்களாம். எல்லாரும் அந்த குழந்தைய காமாட்சின்னு கூப்பிடையில சிவகாமி அம்மாள் மட்டும் அந்த குழந்தைய ராஜா ராஜா கூப்பிடுவாராம். அதை பார்த்த குமாரசாமியை காமராஜா பெயர் வைப்பாங்களாம். அப்பெல்லாம் அவர் 4 மாதங்கள் கழித்து அவருக்கு ஒரு நாகம்மாள் என்ற தங்கையும் பிறக்குமா. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இவருக்கு கோட்டும் ஒரு வேட்டியும் கொடுப்பாங்களாம். அதை போட்டுட்டு அவர் பள்ளிக்கு செல்லுவாராம். அந்த பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடமெல்லாம் இருக்காங்க, ஒரு ஓட்டு வீடு மாதிரிதான் இருக்குமா. அங்கேதான் நிறைய பேர் பள்ளியில படிப்பாங்களாம். அதே மாதிரி காமராஜரையும் பள்ளிக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அந்த காமராஜருக்கு வேலாயுதம் என்று ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுப்பாராம். அவர் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்க்காம சொல்லி கொடுப்பாராம். அப்பெல்லாம் காமராஜருக்கு 6 வயதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓடுவாங்களாம். அதை வளர்த்த பெரிய என்ன யானைக்கு முன்னாடி போடுவாராம். அதோட அந்த யானைக்கு மதம் பிடிக்கிறது குறைஞ்சிருமா. அப்பெல்லாம் காமராஜர் 6ஆவது படிக்கிறதோட படிப்பை நிப்பாட்டிடுவாராம். அதுக்கப்புறம் அவருக்கு 12 வயது ஆயிருமா. அது கொஞ்ச காலகட்டத்துல அவர் ஒத்துழையாமை போராட்டத்துல சேருவாராம். அந்த குழுக்கு 2 பேருக்கு சொல்லியிருந்தாங்க. கேரளால உள்ள ஒத்துழையாமை போராட்டத்துல சேருவாங்களாம். அதுல காந்தி அறைகூவல் விடுவித்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல காமராஜரும் கலந்து கொண்டான்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.